சினிமாவில் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லாட்டினா அப்பா அம்மாவை கொண்டுடுவாங்க, அதுக்கு பழிக்கு பழிதிருக்கிற கதாநாயகன் சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு ரவுடியை காதலிக்கிற பெண் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. அப்புறம் அந்த ரவுடியை திருத்துறவனாகவோ திருத்துகிற கதாபாத்திரமோ அல்லது ரவுடியை ரவுடியாகவோ ஏத்துக்கிற விதமாகவோலாம் படங்கள்லாம் வரும். வன்மம் தீர்க்கிறது, நட்புக்காக கொலை செய்தது மாதிரியான சுப்பிரமணியபுரம் மாதிரியான படங்கள் ட்ரெண்ட் செட்டர் ஆனிச்சு. 4 நண்பர்கள் ஒரு பெண் அப்படின்னு புது வசந்த மாதிரியான படங்கள், அதற்கு முன்னாடி பாலைவனச்சோலை மாதிரியான படங்கள், சத்யா மாதிரி நண்பர்கள் கதை, அரசியல் சார்ந்த கதை, இப்படின்ட்டுலாம் ஒவ்வொரு விஷயமும் வந்துகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்து ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவை சொன்ன வகையில பாசில் சாரோட பூவே பூச்சுடவாவையும் பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வாழ்ந்த பத்மினி அம்மாவையும் நதியாவையும் நம்மளால மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட பாட்டி பேத்தி உறவு அப்படிங்கிறத சொன்ன புதுமை வந்து அந்த படத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிந்து அந்த மாதிரியான படம் பார்க்கல. அப்பாவுக்கும் பையனுக்கும் உண்டான படங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். அப்பா அப்பாவை தேடுற ஒரு பையனா கதாநாயகன் இருப்பாரு, இல்ல அப்பா நல்லவரா இருப்பாரு, பையன் பார்த்தா கெட்டவரா இருப்பாரு, இல்ல அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து பழிது இருக்கிற படமாகவோ அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்பா பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு பார்த்தாக்க பார் மகளே பார், படம் பேரே அதுதான். பார் மகளே பார் அப்படிங்கிற படம் வந்து அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த அந்த அன்பையோ அல்லது அன்பு முறிவையோ சொன்ன வகையில என்னுடைய கவனம் ஈர்த்த படமா நான் பார்க்கிறேன், பார் மகளே பார்னு. அதற்கப்புறம் 80களில் கூட அன்புள்ள அப்பா அப்படிங்கிற பேர்லயே வந்து ஏவிஎம் ஒரு படம் தயாரிச்சாங்க. சிவாஜியும் நதியாவும் அப்பா மகளா நடித்த அந்த படத்தையும் பார்க்கிறேன். ஏன் ராஜி திடீர்னு அப்பாவையும் பொண்ணையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வரக்கூடிய ட்ரெண்ட் பார்த்தாக்கா அப்பா மகள் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து நிறையவே வந்துட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்து 45வது படமா கொடுத்திருக்கிற மக்கள் நாயகன் ராமராஜன் எடுத்த வந்த சாமானியன் படமா இருக்கட்டும், நம்ம நடிகர் மைக் மோகன் உங்களால கொண்டாடப்படுகிற நம்ம நடிகர் மோகன் சார் அவர்கள் நடித்து விஜய்ஸ்ரீ நண்பர் விஜய்ஸ்ரீ அவர்கள் டைரக்ஷன்ல வந்த ஹரா திரைப்படமா இருக்கட்டும், 2 படமுமே அப்பாவுக்கும் பெண்ணுக்குமான அந்த உறவை சொல்கிற படமா இருக்கு. இதற்கு முன்னாடி நான் முத்துக்குமாருடைய பாடல் ஆனந்த யாழை, அந்த பாட்டு கொன்னு போட்டுரும். நம்ம அந்த படம் வந்து அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பேரன்பை சொன்ன படம். இன்னும் அடுத்தாப்புலயே அதே ராம் சார் வந்து மம்முட்டியை வைத்துக் கொண்டு பேரன்புன்னே ஒரு படத்தை அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை சொல்லுகிற படமா எடுத்தார். இதுலயும் பாத்தீங்கன்னா 90களில் மகாநதி அப்படிங்கிற படம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு நாவல் போல அந்த படம் ஆக்கப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும், படைக்கப்பட்டிருக்கும். அந்த மகாநதி திரைப்படத்துல கூட அப்பாவுக்கும் மகளுக்குமான போர்ஷன் வந்து தமிழ் சினிமா இதுவரை பார்த்திடாத அதிர்ந்து போக வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இப்படி அப்பா மகளுக்கு உண்டான விஷயங்களை வந்து சமீப காலங்கள்ல நிறைய படங்கள்ல பார்க்க முடியுது. விஸ்வாசம் அஜித் நடித்த, சிவா இயக்கிய, நயன்தாரா நடித்த அந்த விஸ்வாசம் படத்தினுடைய பேஸ் வந்து அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு, மகளை சேவ் பண்ணுவதற்கான விஷயம், மகளுடைய வெற்றியை, மகளுடைய கனவை நினைவாக்குவதற்கு இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்க்கிற ஒரு கதாபாத்திரமாகத்தான் அஜித்தோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருச்சு. ஸோ அந்த வகையில விஸ்வாசம் திரைப்படம் கூட விஸ்வாசம் அப்படின்னு வைத்திருந்தாலும் கூட விஸ்பாசம் அப்படின்னு தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா மகள் பாசம் தான் அங்க முக்கிய பங்கு வகிச்சு. இதே போல பாத்தீங்கன்னாக்க கனா அப்படிங்கிற படமும் இதே போலதான். விஸ்வாசம் படத்துல இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னாக்க, கனா சிவகார்த்திகேயன் தயாரித்த, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த அந்த கனா திரைப்படம் கூட ஒரு ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட படம் தான் கூட ஒரு கிராமத்து விவசாயியாக இருக்கிற அப்பா, அந்த மகள், அந்த உறவையினுடைய மேன்மை, அதை சொன்ன வகையில கனா படமும் இந்த லிஸ்ட்ல நான் சேர்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஹரா திரைப்படமும் அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பந்தம், ராமராஜன் நடித்த படம் கூட அப்பாவுக்கும் மகளுக்குமான பந்தம்,
ஏன் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கவிதை மாதிரி படத்தை பண்ணியிருந்தாங்க. யோகி பாபுவை நாயகனாக வைத்து பொம்மை நாயகி அப்படின்னு ஒரு படம் கூட அப்பாவையும் மகளையும் அப்படி கோர்த்து சொன்ன ஒரு படமா தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா கருமேகங்கள் கரைகின்றன அந்த படத்தினுடைய கான்செப்டுக்கு உள்ளார ஒரு ஸ்டோரியை ஒண்ணு தகர் பச்சான் என்னுடைய சகோதரர் நண்பர் அவர் கொடுத்திருப்பாரு. அதுல வரக்கூடிய யோகி பாபு போர்ஷன் கூட இன்னொருவருடைய மகளையே தன் மகளாக பாவித்து பாசம் காட்டுகிற ஒரு கதாபாத்திரமும் அங்க அப்பா மகள் அப்படிங்கிற அந்த உறவினுடைய அந்த ஆழத்தை, அன்பை, அந்த வாசத்தை சொன்ன வகையில நான் பார்க்கிறேன். ஏன் விஜய் சேதுபதியினுடைய வாழ்க்கையில 50வது படம் இப்ப வந்திருக்கு. அதுக்காகவே நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சார்பாக தனிப்பட்ட முறையில ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்குவோம். குறுகிய காலத்துக்குள்ளார 50 படங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த 50வது படமாக வந்திருக்கிற மகாராஜா இப்பவே படம் வெளிவருவதற்கு முன்பே திரையுலகத்திலையும் பத்திரிகைகள் வட்டாரங்கள்லையும் ஊடகங்கள்லையும் இந்த படம் பேசுபொருளாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஒவ்வொன்றுமே தெரிக்க விடுதணும். அந்த திரைப்படம் விஜய் சேதுபதியினுடைய கரியர்ல முக்கியமான படம்னும் நித்திலன் டைரக்டர் நித்திலன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு விருது அங்கீகாரம் கிடைக்கும்னு விஜய் சேதுபதி சாருக்கே விருது கிடைக்கும்னு கொண்டாடிட்டு இருக்கிற இந்த படமும் கூட ஒரு அப்பா மகள் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டால்ங்கிற ஒரு படம் இலங்கை சம்பந்தமான போராளிகள் சம்பந்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அங்க தத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டு அங்க இருக்கிற அந்த அப்பாவுக்கும் மகளுக்குமான இன்னும் சொல்லப்போனா அம்மாவுக்கும் மகளுக்குமான உறவையும் அது சேர்த்துதான் சொல்லிச்சு. அந்த வகையில இதுல ஆட்டத்துல சேர்க்கலாமா சேர்க்க வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பொதுவா இந்த மாதிரியான அப்பா மகள் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட படங்கள் சமீப காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிச்சிருச்சோ அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். இதுல இந்த ட்ரெண்ட் செட்டர் படி ஓடிட்டு இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஆனா அந்த அப்பா மகளுக்குமான அந்த உறவை சொல்லுகிற விஷயம்தான் இங்க நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போனதா மட்டும் இருந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். விஸ்வாசம் படத்தினுடைய கதை ஒரு சினிமாத்தனமான கதையா இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அந்த மகளாக நடித்த அந்த சிறுமியும் அஜித்தோடைய அந்த கேரக்டரைசேஷனும் படமாக்கப்பட்ட விதமும் நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பேரன்பு அப்படிங்கிறது நம்ம எல்லா அப்பாக்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயமாக இல்லாவிட்டாலும் கூட அது நம்ம ஏதோ ஒரு வகையில மனசு கணக்க பண்ணிச்சு, கண்ணீர் விட வச்சுது. தங்க மீன்கள் மாதிரியான ஒரு விஷயமும் இந்த உலகத்தின் அத்தனை அப்பாக்களுக்குமான கனவுகளோட அது வண்ணத்து பூச்சி மாதிரி சிறகடிச்சு மீன்கள் மாதிரி நீந்தி கொண்டிருக்கிறதுன்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி அப்பா மகள் சம்பந்தப்பட்ட படங்கள் இன்னைக்கு அதிகப்படியா எடுக்கிறது அதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னங்க அது எப்ப பார்த்தாலும் காதலை பத்தி சொல்றோம், கணவன் மனைவி உறவை பத்தி சொல்றோம், அண்ணன் தம்பியை பத்தி சொல்றோம், அண்ணன் தங்கச்சி உறவை பத்தி சொல்றோம், அக்கா தம்பியினுடைய உறவை கூட சொல்லிட்டோம். நம்ம அம்மா அப்பா பொண்ணுக்கு உண்டான உறவை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர்கள் எடுத்துக்கிட்டு செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஒருவேளை எடுத்தாலும் கூட பாசமலர் படத்தையே அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவா எடுத்தா ஜெயிக்கத்தான் செய்யும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற ஒரு காதல் காவியத்தையே முன்ஜென்ம கதையவே அப்பா அங்க போன ஜென்மத்துல இப்படி இருந்தாரு, மகள் இப்படி இருக்காங்க, இப்ப 2 பேரும் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அது நமக்குள்ளார ஒரு விகசிப்பை தரும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஆக மொத்தத்துல தமிழ் சினிமா அப்பா மகள் அப்படிங்கிற அந்த உறவை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த சமயத்துல ஹரா திரைப்படம் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு டைரக்டர் விஜய்ஸ்ரீ அவர்கள். அதே போல சாமானியன் படத்திலையும் அதே போலதான் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 80s படமாவே அது நமக்கு இன்னைக்கு 80s மேக்கிங் அந்த படத்துல இருந்ததுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டா நிறைய பேர் சொல்றாங்க சாமானியன் திரைப்படத்தை பத்தி. இது மாதிரி அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இது ஆரோக்கியமா ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க நான் ஆரோக்கியமானதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற சினிமா கதையே இல்லாம எடுக்கிறாங்க, 2வது ஜீவனே இல்லாம எடுக்கிறாங்க,
மூணாவது, ஒரு காட்சியில வறட்சியாவே தான் இருக்கு. ஒரு காட்சியில ஒரு கவிதையோ அழகோ சேர்க்கிறதே கிடையாது. நாலாவது, உறவுகள் பத்தி ஒரு பயம் சொல்ல மாட்டேன்றான். வெட்டு குத்து போதை மருந்து கடத்தல் கொள்ள கூட்டம் இதை வச்சேதான் உருட்டினே இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். இங்க மனித நேயத்தை பத்தியோ மதம் சார்ந்த மனித நேயம் பத்தியோ அல்லது ஒரு குடும்பத்துல இருக்கிற உறவுகள் பத்தியோ சொல்றதுக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப சம்சாரம் மின்சாரம் மாதிரி படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர் கிடையாது. ஒரு குடும்பத்தினுடைய உறவை சொல்லுவதற்கு ஒரு கடைக்குட்டி சிங்கம் மாதிரியோ ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான ஒரு படங்களோ தாண்டி இப்ப படமே வர்றதில்லை. அப்படியான உறவை சொல்லுகிற படம் அப்படி வந்ததுனாக்கா அது ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் கூட்டிட்டு போகுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ரத்தம் தெறிக்குது நம்ம மூஞ்சியில, படம் பார்க்க உட்கார்ந்தோன்னா ரத்தம் தெறிக்குது. இன்னொன்னு, கெட்ட வார்த்தை அப்படின்னு நீங்க எதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் படத்துல சர்வ சாதாரணமா வருது. சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா அது இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இருக்கு. சோ கெட்ட வார்த்தைகள் இல்லாமல், இரட்டையற்ற வசனங்கள் இல்லாமல் அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவை சொல்கிற படங்கள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாக்க, ஏப்பா இப்பதான்ப்பா அப்படி வந்திருக்கு, நம்ம ஏதாவது புதுமை செய்யணும்ப்பா, நம்ம இன்னும் ஏதாவது ஃபேக்டா கொடுக்கலாம்ப்பா, எங்க தெருவில் இப்படி ஒரு அப்பாவும் பொண்ணு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். என்னுடைய சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில கூட நான் பார்த்தேன். ஒரு தத்து எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு நம்ம தத்து எடுத்திருக்காங்க நம்மள அப்படின்றதே அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு 10th படிக்கும் போது அந்த பீரோவா அவங்க அப்பா பூட்டிட்டு போயிடுவாராம். ஸ்கூல்ல வந்து இடையில வந்து பால் பிஸ்கட்டு அப்படின்ட்டுலாம் கொடுப்பாராம். மதிய உணவை அவங்க அப்பா தான் வந்து ஊட்டி விடுவாராம். வீட்டில் இருக்கிற ஒரு பீரோவை எங்க போனாலும் பூட்டிட்டு போயிடுவாராம். ஏப்பா எப்ப பார்த்தாலும் பூட்டிட்டு போற, அதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பூட்டுறேன்னு சொன்னவரு ஒரு நாள் பக்கத்துல கடைக்கு போகும்போது அந்த பீரோவை பூட்டாம விட்டுருக்காரு. அதுக்குள்ளார என்னதான் அப்பா வச்சிருக்காரு அப்படின்னு திறந்து பார்த்தாக்க ஒரு டைரி இருந்திருக்கு, ஒரு சின்ன ட்ரெஸ் இருந்திருக்கு. தன்னுடைய 10வது மாசத்துலயோ அல்லது ஒரு வயசு பூர்த்தியாகிற அந்த நிலைமையில ஒரு ஆசிரமத்திலேருந்து ஒரு ஹோம்ல இருந்து அந்த தன்னை வந்து தத்தெடுத்த விஷயமும், அந்த தத்தெடுக்கும் போது இருந்த ட்ரெஸ்ஸும், தத்தெடுத்த தேதி உள்பட அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்க அந்த அப்பாவுக்கும் தத்தாக வந்திருக்கிற அந்த பெண்ணுக்கும் இன்னும் உறவு பலப்பட்டதை ஒழிய அவர்களுக்குள்ளார எந்த விரிசலும் இல்லைங்கிறத ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில நான் பார்த்து நெகிழ்ந்து அழுதேன். சோ அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை சொல்லுவதற்கு இங்கே ஆயிரம் நிஜ விஷயங்களே இருக்கு. அந்த நிஜ விஷயங்களை ஏங்க, உங்க அப்பாவுக்கும் உங்க அக்காவுக்கு உண்டான உறவை சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கும் உங்க தம்பிக்கும் உங்க இவங்களுக்கும் உண்டான உறவை சொல்லுங்க, அப்படி இப்படின்னு கேட்கவே இங்க உறவுகள் வரும். என்னுடைய அப்பா வெங்கட்ராமன் இறந்து போகிற அந்த தருணத்துல அப்படியே அடுத்த நாள் இறந்து போறாரு. முதல் நாள் அவருக்கு கொஞ்சமா நினைவு இருக்கு. அந்த சமயத்துல அப்படியே நான் பக்கத்திலேயே எங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் என்னைய விட்டுட்டாரு. என் மனைவி இருக்கா, அவளை மறந்துட்டாரு. என் பையன் இருக்கான் குழந்தையா, அவனையும் விட்டுட்டாரு. அப்படியே சுத்தி தேடி அங்க தூரத்துல 4 அடி தள்ளி அப்படியே அப்பாவை பார்த்துக்கிட்டு வெறிச்சின்னு பார்த்துட்டு இருக்கிற எங்க அக்கா ஜமுனா, அவளை கூப்பிடுறாரு. அவளை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாரு. முள்ள எங்க அக்காவோட கைய அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படியே என் கைய சேர்த்து எங்க அக்காவோட கைய என் கையில கொடுத்து, அதாவது டே நான் போயிட்டாலும் கூட கணவரை இழந்துட்டு நிற்கிற அந்த அக்காவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றத சூசகமாக சொன்ன அந்த இறந்து போக தருணத்துல இருந்த அந்த அப்பன்களை போலத்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாக்களும் மகள் மீது ஒரு தனி காதல், தனி பிரியம், தனி அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில சமீப காலங்கள்ல தமிழ் சினிமா அப்பா மகள் உறவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இதுக்குள்ளார நான் நிறைய அப்பா மகள் சம்பந்தப்பட்ட படங்களை நான் விட்டுருக்கலாம். என்ன ராம்ஜி இதை விட்டுட்டீங்களே, இதை சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுனாக்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடலாம்.
இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா மகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள்.